ஸோ பிகினர்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது போல் பார்டர் ஒர்க் வருதுன்னா நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒன்று லெஃப்ட்லேருந்து ஆரம்பிப்பீங்க, இல்லை ரைட் சைட்லேருந்து ஆரம்பிப்பீங்க. ஓகே, பட் இது போல் புட்டாஸ் எல்லாம் சென்டரில் வருதுன்னா அது எப்படி நம்ம கொடுக்கலாம்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா புட்டாஸ் எல்லாம் வருதுன்னா சென்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து கரெக்டாக ஈவனாக முடியும். இல்லைனா ஏதாவது ஒரு சைடு உங்களுக்கு ஆடாக நிற்கும், ப்ராப்பரான ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ இந்த டிப் பார்த்தாச்சு, அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இன்னொரு ஸ்லீவுக்கான பார்டர் லைனும் ட்ரா பண்ணிட்டேன், கீழே ஒரு பார்டர் போட்டாச்சு, மேலே ஒரு லைனும் ட்ரா பண்ணியாச்சு. சென்டரில் வந்து புட்டா போடுறதுக்காக ஒரு மார்க்கிங்கும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ட்ரா பீட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் புட்டா தான் போட போகிறோம். நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 4mm பீடும் 3mm சைஸில் இருக்கிற ட்ரா பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் ஆக்சுவலி இந்த பிளேஸில் குந்தன் ஸ்டோன் தான் இருந்தது, பட் ஸ்டோன் வந்து அந்தளவுக்கு லைஃப் வராதுங்கிறதுனால நான் வந்து பீடுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ட்ரா பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து புட்டா போட ஆரம்பிச்சிருக்கேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப்பில், அதாவது ரவுண்டாக வருதுன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அந்த 4 டைரக்ஷனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறமா அதுக்கு மிட்ல நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளார் போர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து நிற்கும். அப்படி இல்லைன்னா ஆடாக இருக்கும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போட்டுட்டு வருவாங்க, ஆனால் அந்த ஃப்ளார் வந்து கரெக்டான ப்ராப்பர் ஃபினிஷிங் இருக்காது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 டைரக்ஷனுமே முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு இடையில் வர இடத்துலையுமே நம்ம வந்து சேம் அதே ட்ரா பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளார் புட்டா வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். இது போல் வேறு எந்த டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அடுத்து வர வீடியோஸில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.